ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு டெக் மினிட்ஸ் சேனல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒன் ப்ளஸ் வந்து ஜூலை 16th வந்து ஒரு லான்ச் ஈவெண்ட் ஒன்று வந்து நடத்திருந்தாங்க. அதில் வந்து ஒன் ப்ளஸ் நாட் 4, வாட்ச் 2R, பட்ஸ் 3 ப்ரோ, ஒன் ப்ளஸ் பேட் 2 மாதிரியான ஒரு 4 ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒன் ப்ளஸ் நாட் 4ங்கிற மொபைல் பற்றி மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு சகல என் அடிய பார்த்தது இல்லையா? இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல் நீங்க புதுசா வந்திருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. அப்பதான் நான் போற வீடியோஸை உங்களால மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போவோம். இப்போ டிசைன் பார்க்கும்போது போன வருஷம் லான்ச் ஆன ஒன் பிளஸ் நாட் 3ல வந்து உங்களுக்கு பேக் சைடு கிளாஸ் பாடி தான் கொடுத்துருந்தாங்க. ஆனா இதுல வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே மெட்டல் பாடி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. மெட்டல் பாடி கொடுத்தது வந்து ஒரு நல்ல அப்கிரேடுன்னு தான் நான் வந்து சொல்லுவேன். இப்போ பிசிக்கல் ஓரியான்னு பார்த்தா உங்களுக்கு ரைட் சைடு வந்து பவர் பட்டன் அண்ட் வால்யூம் ராக்கெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவே லெஃப்ட் சைடுன்னு பார்த்தா ஒன் பிளஸ் பார்த்தீங்கன்னா எப்பவுமே கொடுக்குற மாதிரி அலர்ட் ஸ்லைடர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ டாப்ல பாத்தீங்கன்னா ஐஆர் பிளாஸ்டர், செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் அண்ட் ஒரு ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. அதுவே பாட்டம்ல பாத்தீங்கன்னா சிம் ஸ்லாட், டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர் கில்லும் கொடுத்துருக்காங்க. இப்போ டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.74 இன்ச்சஸ்க்கான ஒரு பெசல்லெஸ் AMOLED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அது கூடவே 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், 2150 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. நீங்க அவுட்டோர்ல உச்சி வெயில வச்சு யூஸ் பண்ணும்போது கூட உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. நெட்வொர்க் அண்ட் கனெக்டிவிட்டின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ப்ளூடூத் 5.4, வைஃபை 6 அண்ட் NFC சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதுல இப்போ ஸ்பீக்கர் நோரியில ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்னாப் டிராகன் 7+ Gen 3 ப்ராசஸர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல? ஆமாங்க, ரியல்மி GT60ல கூட உங்களுக்கு வந்து இதே ப்ராசஸர் தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. கேமிங்கோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இதோட பேட்டரின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 5500 mAhக்கான ஒரு பெரிய பேட்டரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அதை சார்ஜ் பண்ண 100 வாட் சூப்பர் ஒர்க் சார்ஜர் அடாப்டர் பாக்ஸ்லேயே வந்து கொடுத்துட்றாங்க. அதை வச்சு நீங்க சார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு 0 to 100 30 மினிட்ஸ்க்குள்ளே வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிடும் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ கேமரான்னு பார்க்கும்போது உங்களுக்கு பேக் சைடு வந்து டியூல் செட்டப் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா ஒரு 50 MP-க்கான சோனி லைட் 600 சென்சரோட வருது. செகண்டரி கேமரா ஒரு 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃப்ரண்ட்னு பார்க்கும்போது உங்களுக்கு 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து நல்லாவே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. போக போக தான் தெரியும். ஏன்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? இப்போ சாஃப்ட்வேர்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஆக்சிஜன் OS அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14ல ரன் ஆயிட்டு இருக்கு. 4 வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட்டும் 6 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் வந்து கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அப்டேட் கொடுக்குறது பெரிய விஷயம் கிடையாது. அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் எந்த விதமான பிரச்சனையும் வராம இருக்கணும். பஞ்சாயத்து பேச நான் இருக்கேன், நீ யாரா குறுக்க பேசுறதுக்கு? அடிச்சா மீச பிச்சிட்டு போய் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் எந்த விதமான பிரச்சனையும் வந்து வராதுன்னு சொல்லிட்டு நம்பலாம். இப்போ உங்களுக்கு இதுல IP65க்கான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இப்போ சின்ன சின்ன வாட்டர் டாப்ஸ் எல்லாம் வந்து படுங்கிற பட்சத்துல உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வந்து இருக்காது. இப்போ ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் டைப்னு பார்க்கும்போது LPDDR5Xக்கான ரேம் கொடுத்துருக்காங்க. அது கூடவே UFS 4.0க்கான ஸ்டோரேஜ் டைப்பும் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபைனலி இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் 8GB ரேம் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 29,999 வந்து 3 கார் வேரியன்ட்ல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா ஜூலை 20 தான் வந்து உங்களுக்கு அமேசான்ல வந்து சேல் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நீங்க இந்த மொபைலை வந்து வாங்குவீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அந்த குடுமையை வாயால எப்படி சொல்லுவேன். அவ்வளவுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நம்ம டெக் மினிட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸை உங்களால வந்து மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிற வரைக்கும் நான் உங்க சதீஷ். நீங்க பார்த்துட்டு இருக்குது டெக் மினிட்ஸ் சேனல். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.